வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் காமன்டெட் 2026 அறிவிப்பு எப்போது, தேர்வர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அப்டேட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். ஓகே, தமிழ்நாட்டில் ஆசிரியர் பணியை இலக்காக கொண்டு தயாராகி வரக்கூடிய ஏராளமான தேர்வர்கள் காமன்டெட் 2026 அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. தற்போதைய நிலவரப்படி காமன்டெட் எக்ஸாம் 2026 தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. எனவே சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய உறுதி செய்யப்படாத தகவல்களை நம்பாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது இந்த டிஆர்பி வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பின்பற்றுவது மிகவும் முக்கியம். ஓகேவா? அடுத்தது பார்த்துக்கோங்க. இதற்கு இடையில் டிஆர்பி வெளியிட்டுள்ள 2026 டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருக்காங்க, காமன் டிஎன்டிஇடி தொடர்பாக ஒரு தற்காலிக அட்டவணை இடம்பெற்றிருக்குது. அதில் அறிவிப்பு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்திலும் தேர்வு டிசம்பர் மாதத்திலும் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ ஆனால் இது ஒரு டென்டேட்டிவ், அதாவது தற்காலிக திட்டம் மட்டும்தான் இது. எனவே இதையே இறுதியான தேர்வு அட்டவணையாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வெளியான பிறகுதான் இறுதி தேதி, விண்ணப்ப காலம் மற்றும் தேர்வு அட்டவணை எல்லாமே உறுதியாகும். ஓகேவா? அறிவிப்பு வெளியாகும் வரை தேர்வர்கள் கடந்த ஆண்டோட இந்த பாடத்திட்டத்தை முழுமையாக படித்து முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை பயிற்சி செஞ்சு மாதிரி தேர்வுகளை தொடர்ந்து எழுதுறது தான் என்னது நமக்கு நல்லது. அதே போல் கல்வி சான்றிதழ்கள், சமூக சான்றிதழ், ஆதார், புகைப்படம், கையொப்பம், மின்னஞ்சல் மற்றும் மொபைல் எண் போன்ற ஆவணங்களை முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானதும் விண்ணப்ப பதிவு, தேர்வு தேதி, ஹால் டிக்கெட், பாடத்திட்டம் உள்ளிட்ட எல்லா விவரங்களுமே டிஆர்பியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடுவாங்க. ஓகே, எனவே அறிவிப்பு வெளியாகிறது வரைக்கும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் முழுமையாக, அதாவது நம்ம படிக்கிறதுல கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லை, புதிய அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியானதுமே உங்களுக்கு நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த வீடியோ தகவல் பகிர்வுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தகவல் டிஆர்பி வெளியிட்ட தற்காலிக திட்டத்தின் அடிப்படையிலானது தான். இறுதியான தேதி மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு டிஆர்பி வெளியிடக்கூடிய அறிவிப்பையே நம்ம பின்பற்றணும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒரு மெசேஜ் மாதிரி உங்களை மொபைலில் விழும். இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, அதாவது இந்த ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுவும் ஒரு பக்கத்தில் நீதிமன்றத்தில் வழக்கில் தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ அதுவும் ஒரு முடிவுக்கு வர்றது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி சொல்லுவாங்க. அதாவது சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒர்க்கிங் டீச்சர்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அடிப்படையாக வச்சு இப்போது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த 15 மதிப்பெண்கள் அவங்களுக்கு எக்ஸாமோட ஆட் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான முடிவுமே இந்த மாதம் ஜூலை 28ஆம் தேதி முடிவுக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மார்க் பாஸ் மார்க் 60 குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா காமன்டெட் எழுதின ஒரு கேண்டிடேட்டு தான் கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னா இப்போ ஓசி கேட்டகரிக்கு மட்டும் பாஸ் மார்க் ரெடியூஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ 90 மார்க் ஓசி கேட்டகரிக்கு பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 90 மார்க்கை 60 மார்க்காக பாஸ் மார்க்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற பிரிவினருக்கு எல்லாத்துக்குமே 5% மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்குது. தற்காலிகமாக அதனால தான் ஸ்பெஷல் டெட் எக்ஸாமோட ரிசல்ட்டுமே இடைக்கால தடை பண்ணி வச்சுருக்காங்க. பட் கவர்மெண்ட் பார்க்குறது எப்படின்னா ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், காமன் டெட் எக்ஸாம் ரெண்டையுமே ஒரே மாதிரி தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன முடிவு வருது அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.